மயிலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் கூட்டியுள்ள அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்துள்ளனர். டாக்டர் அன்புமணி ராமதாசுமே அந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், வணக்கம் சார். டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள அவரது இல்லமான தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. 10 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என்று அறிவித்த நிலையில் குறைவான மாவட்ட செயலாளர்களே இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்திருப்பதால் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 108 மாவட்டங்களாக அது பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகிகளுக்காக. அதில் 216 பேர் உள்ள நிலையில் ஒற்றை எண்ணிக்கையில் தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் அன்புமணி ராமதாஸே இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கிறது. கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே பங்கேற்றுள்ள இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் சித்திரை பொதுநலவு அண்மையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் பேசும்போது கட்சியில் அனைவருக்கும் இந்த கட்சியில் உழைக்காதவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்றும் அவர் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் கூட்டணி குறித்து நான் தான் முடிவு செய்வேன் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் எதுவும் நிர்வாகிகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறாரா அல்லது கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்புகளை ஆலோசனை நடத்தி அறிவிக்கப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிக்கப்பட்ட நேரமும் கூட்டம் நடைபெறும் அந்த நேரமும் அதற்கு இடையே உள்ள இடைவெளியும் மிகவும் குறைவாக இருந்த இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸின் இந்த திடீர் அறிவிப்புகளுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியை நீண்ட காலமாக அதனுடைய வளர்ச்சி, வாக்குகள் ஆகியவற்றை அவதானித்து வரும் ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்கலாம். சார், வணக்கம் சார். இந்த டாக்டர் ராமதாஸின் இந்த திடீர் அறிவிப்புகள் மற்றும் அவருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே உள்ள அந்த பிணக்கு, அதற்கு முக்கியமான காரணம் என்ன சார்? அதாவது இப்ப நடக்கிறது கூட்டணி தொடர்பான பிரச்சனை தான் நடக்குது. இதுல டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரையில அவர் எடப்பாடி கூட்டணி பாமகவுக்கே முதலுக்கே மோசமாயிரும்னு கருதுறாரு. நான் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன், டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்னு சொன்னேன். 99% அரசியல் விமர்சகர்களும் அதிமுக பாமக கூட்டணி அமைந்ததாட்டு செய்திகளை வெளியிட்டாங்க, விவாதங்கள் நடத்துறாங்க, எல்லாமே பண்ணாங்க. நான் சொன்னேன் டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்ங்கிற கருத்தை சொன்னேன். அவர் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ண விரும்பல. காரணம், எடப்பாடி பழனிசாமி கூடயோ அதிமுக கூடயோ கூட்டணி போனா அது விளைவுகள் என்ன ஆகும்னு சொன்னா 2009 ஒரு தோல்வியை கொடுத்தாங்க, 19 ஒரு தோல்வியை கொடுத்தாங்க, 21 தோல்வியை கொடுத்த மாதிரி அது தோல்வி அணியாக மாறக்கூடிய பட்சத்துல பாமக அதிமுகவிலே கரைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம், இன்னைக்கு வட தமிழகத்துல அதிமுக ஒரு வன்னியர் கட்சியாகவே இருக்குது. 10.5% கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் கேட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அங்க சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி போன்ற வன்னியர் தலைவர்கள் அங்கு பெருமையாக இருக்கிறார்கள். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. அங்க சேலத்துல மட்டும்தான் 4 சீட்டு கன்வெர்ட் பண்ணாரு, இன்னொரு சீட்டு மயிலத்துல கன்வெர்ட் பண்ணாரு. இந்த சேலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்தர்களாட்டே பெரும்பாலானவர் ஆகிவிட்டார்கள். இது டாக்டர் ராமதாஸுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கடலில் தூக்கி போட்டு விடுவேன் என்றெல்லாம் சொன்னார். குறிப்பாக அருள் அவர்கள் பாமக டாக்டர் ராமதாஸால் எம்எல்ஏ ஆனவர் எடப்பாடி காலிலே விழுந்து வணங்கியதை நாம் நேரடியாக பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் கட்சி கூட்டணி விஷயத்தில் நிதானிக்க வேண்டும், வரும் வாய்ப்புகள் என்ன வருகிறதை பார்த்து இறுதியில் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். இன்னும் சொல்ல போனால் தேவைப்பட்டால் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. காரணம், அதைத்தான் அவர் கூறினார். தனித்து போட்டியிட்டு நாம 4 இடங்களை வெற்றி பெற்றோம், கூட்டணியில் 5 தானே வெற்றி பெற்றோம்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இப்போது பெண்ணகரம், பாத்திரெட்டிப்பட்டி, தர்மபுரி ஆகிய இடங்களில் சௌமியா அன்புமணி லீட் பண்ணிருக்காங்க. 3 இடத்துல லீட் பண்ணிருக்காங்க. எடப்பாடி இல்லாம, ஓபிஎஸ் இல்லாம 3 இடத்துல லீட் பண்ணிருக்காங்க. அப்ப எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேரும் இருந்தும் 5 இடம் தான். இப்ப எடப்பாடி ஓபிஎஸ் இல்லாம 3 இடத்தை லீட் பண்ணுன்னா தன்னுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதுதான் நல்லது. தனித்து போட்டியிடும் போது அதிக இடங்களில் போட்டியிட்டு 6% வரை கட்சி பலத்தை பெற முடியும். கூட்டணியில் போய் 3.8% வாக்குகளை பெற்று வெறும் 5 இடங்கள், அதுவும் சேலம் தர்மபுரியில் தான் 4 இடங்கள், அந்த எம்எல்ஏக்களும் விசுவாசமாக இல்லை எனும் போது டாக்டர் ராமதாஸ் தனித்து போட்டியிடும் என்று கருதுகிறார். எம்எல்ஏக்களும் அன்புமணியும் கூட்டணியை எதிர்பார்க்கிறார்கள்.
ரவீந்திர சாமி, இப்போ இந்த 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 கூட்டம், இன்றைய கூட்டம், அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல வந்து அவரு பல நிர்வாகிகளை நாங்கள் வந்து நீக்குவோம் ஒழுங்காக வந்து உழைக்காமல். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் தலைமையில கட்சி பொறுப்பை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் அதை முழுமையா அதை நடத்தல அப்படிங்கிறது தொடர்பாக அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது சார். அன்புமணியைத்தான் தொடரணும்னு நினைக்கிறாரு. நீரடித்து நீர் விளைவதிலே ஒற்றுமையா இருக்கும்னு நினைக்கிறாரு. அன்புமணிக்கு துணையாட்டு முகுந்தன், குரு இருந்த மாதிரி அன்புமணிக்கு துணையாட்டு இப்ப முகுந்தன் இருக்கும்னு நினைக்கிறாரு. குரு இடம் வேக்கும் ஆகுது. குரு வந்து முக்குலத்தோரோட ஒரு பெரிய ஐக்கானாட்டே உருவாயிட்டாரு. அந்த கூட்டத்திலும் குருவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் தான் கைத்தட்டல் நாம பார்த்தோம். அன்புமணிக்கு இப்படியே நான் யாருக்கிட்ட பேசுறேன்னு சொன்னதையும் நாம அந்த கூட்டத்துல கேட்டோம். ஆக அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு குரு இடம் ஒரு வேக்கும் விடுறதுனால முகுந்தன் அதை அன்புமணிக்காக நிரப்பணும்னு டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்க்கிறார். ஓகே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாஜக கூட்டணியில இந்த 2026 தேர்தலில் தொடர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்க மாதிரியே இருக்கு சார். டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து இந்த பேச்சுட்டு வரக்கூடிய அந்த பேச்சுகள், அந்த கூட்டத்தை பொறுத்த வரையில வந்து வட தமிழகத்துல பாஜகவுக்கு அங்கு பெரிய வாக்கு பலம் சட்டமன்ற தேர்தல்னா இல்லங்கிறதும் அவர் உணர்வாரு. அதே வேளையில மக்களவை தேர்தல்ங்கிறதுல வேறு பல காரணங்களுக்காக என்டிஏக்குள்ள அவர் இருந்தாரு. இப்போ அவர் வந்து அவசரப்படாண்டா ஜனவரி மாசத்திலே வாய்ப்புகள் எப்படி வருதுங்கிறத எதிர்பார்த்து செய்யலான்னு கருதுறாரு. அதே வேளையில அதிமுக கூட்டணிங்கிற மாதிரி முடிவெடுத்தா எதிர்காலத்துல பாமக வந்து அதிமுக கரைஞ்சிடக்கூடாது, இன்னொரு வன்னியர் கட்சியில ஒரு வன்னியர் கட்சி கரைஞ்சிடக்கூடாது, பெரிய வன்னியர் கட்சியில சிறிய வன்னியர் கட்சி கரைஞ்சிடக்கூடாது என்ற அடிப்படையில அவர் 35 இடங்களுக்கு மேல அங்க எதிர்பார்ப்பார். அதிக சீட்டு பேரம், அதற்காகத்தான் இந்த ஓகே. நன்றி சார். ரவீந்திர சார், இந்த இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கூட்டணியிலிருந்து விலகுவது மற்றும் அதிக இடங்களை கேட்பது மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியில் காடுவெட்டி குருவுக்கு பிறகு அவரது உறவினர் ஒருவரை முக்கிய பொறுப்புகளில் வைப்பது ஆகிய காரணங்களுக்காகத்தான் ராமதாஸ் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தற்போது வரை 11 மணி நிலவரப்படி 15 மாவட்ட செயலாளர்கள் வரை கலந்திருக்கிறார்கள் என்றுதான் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 108 அந்த மாவட்டங்களில் 216க்கும் மேற்பட்ட தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ள சூழ்நிலையில் இதுவரை 15 நிர்வாகிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகிய இரண்டிலுமே அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதால் தான் டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டத்தை அவர் கூடியிருக்கிறார் என்றும், அதனால் இந்த அழைப்பு பல மாவட்ட செயலாளர்களுக்கு முறையாக செல்லவில்லை, அதனால்தான் அவர்கள் வரவில்லை என்றும் டாக்டர் ராமதாஸுக்கு நெருக்கமான தலைவர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் அந்த கருத்தாக வெளிவந்திருக்கிறது. இருந்த போதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தந்தை மகனிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் முற்றுவதால் அந்த கட்சி குழப்பம் மற்றும் ஒரு பின்னடைவான ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய நிலை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் பெரும்பாலானவர்களின் கருத்தாகவும் இருக்கிறது.